இப்போ இந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும்னா திமுக அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், அந்த நீராறுங்கடல் விடுத்து நிலைப்படுத்த தான் நினைக்கும். இப்ப நம்ம அதை 3வது இடத்துக்கு அந்த பாட்டையும் கொண்டு போனது தப்புங்கிறோம். சுந்தரனாருடைய நீராறுங்கடல் விடுத்த பாட்டையும் 3ஆம் இடத்துக்கு கொண்டு போனது தப்பு. ஏற்கனவே இருக்கிற வழக்கப்படி முதலில் அதை பாடி இருக்கணும். இங்க வந்தே மாதிரம் தேவையில்லை. தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், முடிக்கும் போது நாட்டுப்பண் பாடணும், ஜனகணமன பாடணும். இப்ப இவங்க எல்லாத்தையும் 3ஐயும் ஒன்னா முடிச்சிருவாங்க. அவங்க எப்போது வடநாட்டு பழக்கம் அது. அந்த பழக்கம் நமக்கு கிடையாது இல்ல. இப்ப எல்லாம் வடநாட்டு பழக்கமா கொண்டு வர்றாங்க. அதுதான் நமக்கெல்லாம் நாங்கள்லாம் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். நாம் தமிழரும் அதான் செயல்படுத்துறாங்க. என்ன, நம்ம தமிழ்தாய் வாழ்த்து என்பது பாவேந்தர் பாடல் தான். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே என்ற பாடல் இருக்குல்ல, பாவேந்தர் பாட்டு. அதுதான் சரியான தமிழ்தாய் வாழ்த்து. அதை தான் வைக்கணும். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். அதாவது 10/5/2026 கடந்த 2 நாட்களாக ஒரு பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. அது பாட்டு பாடுறத பத்திய ஒரு பிரச்சனை. எந்த பாட்டை முன்னால பாடுறது, எந்த பாட்டை அதை நடுவுல பாடுறது அல்லது கடைசியில பாடுறது என்பதை பற்றிய ஒரு பிரச்சனை. தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் போது அந்த விழாவை நடத்தி அதனுடைய அதிகாரத்தை பெற்றிருந்தவர் ஆளுநர். அது ஆளுநர் அர்லேக்கர், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் கேரளாவின் ஆளுநர், தமிழ்நாட்டிற்கு தற்காலிகமான இரவல் ஆளுநர். என்ன பாட்டு எல்லாம் அவங்களாம் முடிவெடுப்பான்னு நினைக்கிறேன். விஜய் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கலாம். குற்றஞ்சாட்டுவதற்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி போய் இணைச்சு நம்மளாம் சொல்ல முடியாது. பதவியேற்று இருக்கும் பொழுது போய் ஏன் தராள் பண்ணலன்னு நம்ம கேட்கவும் முடியாது. அது ஒரு சிக்கலான பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆளுநர் அதிகாரிகளுடைய ஏற்பாட்டில் முழுக்க நடக்குது. அந்த ஏற்பாட்டில் விஜய் அப்பொழுது அவர்கிட்ட அதிகாரம் இல்லை. அதன் பிறகுதான் அவர் பதவியேற்று அதன் பிறகு அந்த சம்பிரதாயம் முடிஞ்சு அதை சந்திச்சு அந்த பதவி என்பது அதிகாரம் என்பது வருது. அதுல என்னன்னா, முதல் பாடலாக வந்தே மாதரத்தை பாடியிருக்கிறார்கள். 2வது பாடலாக ஜனகணமன பாட்டை பாடியிருக்கிறார்கள். 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து என்ற தலைப்பில் உள்ள நீராறுங்கடல் உடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இது உண்மையில் தமிழை சூத்திர பாஷை அல்லது மறைமுகமாக நீச பாஷை என்ற பொருளில்தான் 3வதாக பாட வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மரபு, தமிழ்நாட்டுடைய அரசு ஆணை, தமிழ்நாட்டில் இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த பழக்க வழக்கம், அரசு விழாக்களில் விழா தொடங்கும் பொழுது நீராறுங்கடல் உடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது, நிறைவடையும் பொழுது நாட்டுப்பண், இந்திய நாட்டுப்பண் ஜனகணமன பாடுவது, இது வழக்கம். இதையே மாத்துறீங்க? இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் ஒரு பதவிக்கு நிர்வாகத்துக்கு வந்த பிறகு அவர் முடிவு பண்ணி எதை செய்யறாரு, அவர்கிட்ட வேணா நீங்க கோரிக்கை வைங்க. இடுக்குல கடுக்கம் காட்டுறது போல என்னன்னு பாருங்க. நீங்க இதாங்க ஆரியத்துவாங்கிறது. உடனே எங்க என்ன கிடைக்குதோ திணிச்ச வேண்டியது ஆரியத்துவாவை பண்ணி தான் 1000 வருஷமா எங்களை எங்க மொழியில எங்க இறைவனை, எங்க சிவனை, எங்க பெருமாளை, எங்க காளியை, எங்களுடைய கருப்பை எங்க மொழியில அர்ச்சிக்க முடியல, பூஜை செய்ய முடியல, தமிழர்கள் அர்ச்சகர்களாக வர முடியல, தீண்டத்தகாதவர்களாக கோயில்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிடுக்குல பாருங்க. அப்போ எங்களுடைய மொழி இது சூத்திர கூட்டம், தமிழர் கூட்டம், அதனுடைய மொழி சூத்திர பாஷை,
காஞ்சி சங்கராச்சாரி ஒருத்தர் இருந்தாராம், அவரு நீச பாஷைன்னு சொன்னாராம். இவரு அவர் கூட இல்லை, இப்ப இந்த இவர் இறந்து போனாரு பெரிய சங்கராச்சாரி, பெரியவா மகளே, அவர் தான் நீச பாஷை என்று கருதியவர், நடத்தியவர் என்பார்கள். அது வந்து ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் அவர்கள் எழுதிய நூல்ல இருக்கு. அது வாய்ப்பு உள்ளவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க என்ன வகையில சொன்னாருன்ட்டு. இங்க தமிழ்நாடு அரசுடைய ஆணை இருக்கிறது. முதலில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, நிறைவில் வந்து நாட்டுப்பண் என்பது. இதுல ஏன் புகுந்து விளையாடுறீங்கிற? அந்த அரசு முதலமைச்சர் ஒரு தேர்தலில் தோற்றிருக்கிறாரு, அந்த அரசு பதவி இழந்து விட்டது. அந்த பழக்க வழக்கம் தானே அங்க கடைபிடிக்கணும். அடுத்த அரசு ஒரு இடைக்காலம் 10 நிமிஷம் இருக்க போற, அதுக்குள்ள ஆரியத்துவாவுடைய ஆக்கிரமிப்பு பாருங்க. சும்மா சின்ன இடம் கிடைச்சா போதும், குந்த இடம் பிடிச்சா கோட்டையை பிடிச்சிருவாங்க, குந்துவதற்கு இடம் கொடுத்தா போதும் கோட்டையை பிடிச்சிருவான். அந்த மாதிரி தமிழை கொண்டு போய் 3ஆவது இடத்துக்கு நிறுத்திட்டோம், கண்டனம் பண்றாங்க. இதை வந்து இதனுடைய பின்னணி, போக்குவரத்து எல்லாத்தையும் வச்சு மொத்தமா பேசணும். தமிழை விட எந்த வகையில அந்த மொழி, வங்க மொழியோ அல்லது சமஸ்கிருதமோ உயர்வானது? 2 பாட்டும் வங்க மொழி தான். வங்காள பிராமணர்கள் தான் தீவிரமான ஆரியத்துவவாதிகள். காங்கிரஸ் கட்சி இருக்கும்போதே அதுக்கு இணையாக ஒரு ஆரியத்துவ அரசியலை பேசி முன்னெடுத்ததெல்லாம் வங்காளிகள் தான். அவங்க தான் அந்த 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நாவல் தான் இந்த ஆனந்த மடம், ஆரியத்துவ நாவல். அது முஸ்லீம் எதிர்ப்பு, பச்சையா முஸ்லீம் எதிர்ப்பு, அப்படிப்பட்ட நாவல் அது. அந்த நாவலை பிச்சு கூட எழுதிட்டாங்க. அந்த இப்போ பாஜக வந்து இந்த வந்தே மாதரம் என்ற பாட்டை பாடணும்னு சொன்னுச்சு. இதுல என்னன்னா கவனிக்க வேண்டியது, இந்த வந்தே மாதரம் பாட்டை சட்டப்படி பாட வேண்டும் என்று ஆக்கியது காங்கிரஸ் ஆட்சி. 1950 சட்ட அமைச்சராக அம்பேத்கர் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள்லாம் சேர்ந்துதான் செய்தார்கள். ஜனகணமன மட்டும் போதாது, வந்தே மாதரமும் பாட வேண்டும் என்று தனி சட்டம் இயற்றி இருக்கிறார்கள் ஆரியத்துவவாதிகள். அதை அவன் செயல்படுத்துறான் பாஜக. என்னவோ அவர் செக்குலரா இருந்துட்டாரு, பண்டித நேரு இருந்துட்டாரு, அதுக்கு ரொம்ப செக்குலரா துணை செஞ்சுட்டாரு அம்பேத்கர்னு பேசுறீங்கல்ல. அவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் இந்த சட்டம். வந்தே மாதரம் இந்தியாவினுடைய தேசிய கீதமாக இருக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அதனால அதை அடுத்து மாநில அரசு பொறுத்தவரை மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, அது வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க. இல்லைன்னா தப்பு இருக்கு. நீ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அதை ஏன் பண்றாங்க? ஒரு 2 நாள் 3 நாள் அதிகாரம் வகிக்க போற, அதுக்குள்ள இவ்வளவு ஓட்டையை போட்டு நீ உள்ள புகுந்து வேட்டையாடினா எப்படி இருக்கும்? ஆனா இதெல்லாம் சேர்த்து பேசணுங்க. மரபு மீறி விட்டது, தமிழை 3வது தள்ளிவிட்டாங்க. 3வது இடம் 4வது கூட வைக்க மாட்டான். நீ சூத்திர போயிடுவ தமிழம் பூரா அவங்க பார்வையில். அதனால இது வந்து இது சாதாரணமான ஒரு இன பார்வை. இது தேசிய இன தாயகங்களுடைய அடையாளங்களையும் அந்த மொழிகளையும் அழிக்கின்ற பார்வை. இது அந்த அழிக்கின்ற முயற்சியில் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் தலைமைச் செயலர்கள் கூட்டத்தில் 10/5/2026 நடந்த தலைமைச் செயலர் கூட்டத்தில் கண்டன தீர்மானம் போட்டிருக்கிறது. இது மாதிரி பண்ணது தப்பு. இது வந்து எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. அது ஆக்க வழிபட்டது. நீராறும் கடல் உடுத்த என்ற பாட்டை வைக்கக்கூடாது. அது வந்து நேரடியா தமிழ்த்தாயை வாழ்த்தவில்லை. பாஜக காங்கிரஸ் போல பாரத தாயை வாழ்த்திவிட்டு, கருணாநிதி குழுமம் போல திராவிட தாயை வாழ்த்திவிட்டு, கடைசியா தமிழ்த்தாயையும் வாழ்த்துகிறது. இது பாரதம், பரதகண்டம், திராவிடம் எல்லாம் பாடிக்கிட்டு வருது. அதுக்காக தான் கருணாநிதி அந்த பாட்டை எடுத்து வச்சாரு. மனோன்மணி சுந்தரம் பிள்ளை அவருடைய நாடகத்துக்கு முதல்ல கடவுள் தாய் தமிழ் வாழ்த்து போட்டார். அவர் மனோன்மணியம் என்ற அவருடைய நாடக காப்பியம். அது செய்யுள் நடையில் எழுதப்பட்ட காப்பியம். அவர் சிறந்த படைப்பாளி. மனோன்மணி சுந்தரனார் சிறந்த படைப்பாளி, சிறந்த ஊமைகள் நல்லா சொல்லுவார். அது ஒரு பக்கம். ஆனால் அவருடைய இந்த நிலைப்பாட்டை நம்ம ஏற்றுக்கல. அதுதான் நமக்கெல்லாம் நாங்கள்லாம் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். நாம் தமிழரும் அதான் செயல்படுத்துறாங்க. என்ன
நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது பாவேந்தர் பாடல் தான். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே என்ற பாடல் இருக்குல்ல, பாவேந்தர் பாட்டு. அதுதான் சரியான தமிழ்த்தாய் வாழ்த்து. அதை தான் வைக்கணும். அதை பாரதியரும் வைக்க மாட்டாரு, திராவிடத்தீயரும் வைக்க மாட்டாரு. புரிஞ்சுக்க தமிழன் தமிழச்சி. பாரதியரும் அதை ஏத்துக்க மாட்டாரு, அவங்களுடைய பங்காளி திராவிட தீயரும் ஏத்துக்க மாட்டாரு. அதனால அங்க பாரதம் திராவிடம் ரெண்டும் இருக்கக்கூடிய பாட்டு வேணும் கருணாநிதிக்கு. புருஷார் அதுக்கு ஒரு ஆள் நம்ம ஆளு மறுபடியும் சுந்தரமலை எழுதிக்கிறார், அதை கொண்டு வந்து வச்சிருக்காரு. இந்த சூழ்ச்சி எல்லாம் புரிஞ்சுக்கங்க தம்பிகளா, பிள்ளைகளா, நம்ம பிள்ளைகளா, ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்துல எவ்வளவு சூழ்ச்சி இருக்கு, ஆரிய சூழ்ச்சி, திராவிட சூழ்ச்சி, எவ்வளவு சூழ்ச்சி இருக்கு. ஒரு இடுக்கு கிடைச்ச உடனே அதை கூட அந்த அளவு கூட சொல்லப்படாதுல, அதை முன்னு கொடுக்கக்கூடாது. இருக்கு ஆரியத்துக்கு முதன்மை கொடுத்து, இதுக்கு வந்து பாரதத்துக்கு முதன்மை கொடுத்து, இந்த திராவிடத்துக்கு அடுத்து அதை கொடுத்து 3வது இடத்துல வச்சிருக்காரு மனோன்மணி சுந்தரனார். தமிழ் பெருமையை சொல்லியிருக்காரு, அழியவில்லை, இந்த சமஸ்கிருதம் போலலாம் அழியலை, ஆரியம் போல அழியவில்லை எல்லாம் சொல்லியிருக்காரு. அது ரைட்டு. அது எந்த இடத்துல வச்சிருக்காரு? இதே நெத்தி போட்டு போல வச்சிருக்காரு. நெத்தியில உள்ள போட்டு மாதிரி வச்சிருக்காரு அவரு. தமிழை கொண்டு போய் அதை வைக்கக்கூடாது. ஆமா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ என்ற அந்த பாவேந்தர் பாடலை தான் புதுச்சேரியில அரசு தமிழ்த்தாய் வணக்கமா வச்சிருக்காங்க. நம்ம அப்படிதான் வைக்கணும். அதுதான் சிக்கல். அது இப்போ எப்படி இப்போ அதை வந்து இப்போ இந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும்னா திமுக அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், அந்த நீராறுங்கடல் கொடுத்து நிலைப்படுத்த தான் நினைக்கும். இப்போ நம்ம அதை அதை 3வது இடத்துக்கு அந்த பாட்டையும் கொண்டு போனது தப்புங்கிறோம். சுந்தரனாருடைய சுந்தரனுடைய நீராறுங்கடல் கொடுத்த பாட்டையும் 3ஆம் இடத்துக்கு கொண்டு போனது தப்பு. ஏற்கனவே இருக்கிற வழக்கப்படி முதலில் அதை பாடியிருக்கணும். இங்க வந்து வந்தே மாதரம் தேவையில்லை, அது இந்தியாவோட நீ அங்க வச்சுக்க. வந்தே மாதரம் தேவையில்லை, அது முஸ்லீம் எதிர்ப்பு, ஒரு ஆரியத்துவ இன மதவாத ஒரு இலக்கியம், அதுக்கான பாட்டு, அது இங்க வேண்டியதில்லை என்பதை தெளிவா நம்ம சொல்றோம். அதே சமயம் இதுல உள்ள குறைபாட்டையும் சொல்றோம். இதெல்லாம் தான் சரியா சிந்திக்கிறது, சரியா செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு நிறைவாக இருப்பது தான் தமிழ் தேசியம். எனவே இந்த அன்னைக்கு அந்த பாட்டை 3வது இடத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை கொண்டு போனது தப்பு, வன்மையா கண்டிக்கிறோம். இந்த பாட்டை மாற்றி வைப்பதற்கு அடுத்தடுத்த காலங்களில் முயற்சி செய்வோம். இன்றைக்கு முதல் வேலை முதன்மை கண்டனம் வந்து நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு கொண்டு போனது தப்பு. முதன்மை இடத்துல அதெல்லாம் இருக்கணும். வழக்கம் போல முதல்ல நிகழ்ச்சி தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், முடிக்கும் போது நாட்டுப்பண் பாடணும், ஜனங்களான பாடணும். இப்போ இவங்க எல்லாத்தையும் 3ஐயும் ஒன்றா முடிச்சிருவாங்க. அவங்க எப்போது வடநாட்டு பழக்கம், அது அந்த பழக்கம் நமக்கு கிடையாது இல்லை. இப்ப எல்லாம் வடநாட்டு பழக்கமா கொண்டு வர்றாங்க. இந்த மொழி, இந்தி மொழி, சமஸ்கிருதம் எல்லாம் அது மாதிரிதான். நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்துல இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்கறதா இருக்கு திராவிடத்தாய் பாட்டு. அதையும் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி செய்தது தப்பு. நீராறுங்கடல் கொடுத்த பாட்டைத்தான் முதலில் பாடி இருக்க வேண்டும். வந்தே மாதரம் பாட்டெல்லாம் பாடியிருக்க கூடாது. நாட்டுப்பண் கடைசியில் நிறைவில் தான் நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டு மரபு என்னவோ, வழக்கம் என்னவோ, சட்டம் என்னவோ அதைத்தான் ஆளுநர் செய்திருக்க வேண்டும். இப்படி மாத்தின தப்பு, இடுகளை கடுக்கம் காட்டுறது மாதிரி வேலை தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க இது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழர்கள் இனம் காக்க, மொழி காக்க, தாயகம் காக்க, பண்பாடு காக்க எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும், எதிர்வினையாற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.